நீங்க கமிஷனர் ராஜன்கிறது? நான் தான். நீங்க? நாங்க மாயக்கண்ணனோட தாத்தாவும் பாட்டியும். ஓ அப்படிங்களா? உள்ள வாங்க வாங்க. வாமா. அஞ்சலா ஐயா, இவங்களுக்கு காஃபி போட்டு கொண்டா. சரிங்க ஐயா. நீங்க வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. உட்காருமா. துளசி, மாயக்கண்ணன் எங்க இருக்கான்னு பார்த்து கூட்டு வாமா. சரி மாமா. பைரவி. என்னங்க? யாருங்க? மாயக்கண்ணனோட தாத்தா பாட்டி, என்னோட மனைவி. வணக்கம். உட்காரு. அம்மா, என்ன வேலையா திடீர்னு வந்திருக்கீங்க? இன்னைக்கு எங்களுக்கு சதாபிஷேகம். கோயிலுக்கு போயிட்டு விழாவெல்லாம் முடிச்சிட்டு மாயக்கண்ணனை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணலான்னு வந்திருக்கோம். சதாபிஷேகமா? ஆமாமா. ஆமாமா. சதாபிஷேகம்னு சொல்றீங்க, மாயக்கண்ணன் என்கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்லையே. சதாபிஷேகத்தை பத்தி முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனா என் பேரனுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியல. வேலை இருக்கு, நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். இதோ வந்துட்டான். தாத்தா, என்ன தாத்தா, நான் கோயிலுக்கு வரலன்னு சொன்னதும் என்ன தேடி வீட்டுக்கே வந்துட்டீங்க போல. நீ தான் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்ட. நாங்க இந்த ஊருக்கு வந்துட்டு உன்னை பார்க்காம போக முடியுமா? என்ன மாயக்கண்ணா, சதாபிஷேகங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அதுக்கு கூட போகாம இருந்திருக்க? சார், எனக்கு லீவ் கிடைக்கல சார். இதெல்லாம் ஒரு பதிலா? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பெர்மிஷன் கொடுத்திருப்பேன்ல. இல்ல சார், அது வந்து நீங்க பாருப்பா, இந்த வந்து போறதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு எங்க மேல அக்கறை இல்லைன்னாலும் எங்களுக்கு உன் மேல அக்கறை இருக்குல்ல. அதனாலதான் எங்களோட சதாபிஷேகத்தை அன்னைக்கு உன்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கோம். வா, வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. தாத்தா, வா. I love you, தாத்தா. 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும்யா. லக்ஷ்மி, என் ரூம்ல பீரோல புது வேஷ்டி சட்டையும் பட்டுப்படவையும் இருக்கு. அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வாங்க. சரிங்க, போய் எடுத்துட்டு வா. நல்லா இருக்கியா? நல்லா. தாத்தா, ஒரே ஒரு கிஸ். பாட்டி. ஐயா வாங்க உட்காருங்க. அம்மா உட்காருங்க. நான் வைக்கிறேன் பாட்டிமா. இந்தாங்க. கொடு. என்னங்க, கொஞ்சம் எந்திரிங்க எந்திரிங்க. பாட்டி எந்திரிக்க சொல்லுங்க. அவங்களுக்கு மரியாதை பண்ண சேர்ந்து வாங்கிக்க. சந்தோஷம்பா. இந்தாங்க. ரொம்ப நன்றி. சந்தோஷம். எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அத அப்படி வச்சிட்டீங்களா? வாங்க. 100 வருஷம் தீர்காயுசா இருங்க. சதாபிஷேகம் நடந்த உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது கிடைக்காத ஒண்ணு. அதுவும் எங்க வீடு தேடி வந்து கிடைச்சிருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு சந்தோஷம். தாத்தா பாட்டி, என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன இது, இவ எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஆசீர்வாதத்தை வாங்குறா? நல்லா இருக்கு மகராசி. டேய் விஸ்வா, ஏன்டா நின்னுட்ட? வா. வா விஸ்வா. இவன் தான் என்னோட பையன் விஸ்வா, மாயக்கண்ணனோட தாத்தா பாட்டி. வணக்கங்க. வணக்கம்ப்பா. இவ துளசி, என் வீட்டுக்கு வரப்போற மருமக. வணக்கம்மா. வணக்கம். ஐயா, இவங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. விஸ்வா, துளசி, வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. டேய் வா. போ. நில்லுங்க. ஐயா, இவதான் எங்க வீட்டுக்கு மருமகளா வர போறவன். என் பையனை கல்யாணம் பண்ணிக்க போறவளும் இவதான். இவங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. லக்ஷ்மி, போ,
விஸ்வாவை கூட்டிட்டு போய் நீ ஆசீர்வாதம் வாங்கு போ. மாமா வாங்க மாமா. ம். அது ஒண்ணும் இல்ல, எனக்கு துளசி மருமகளா வரணும்னு ஆசை. ஆனா என் மனைவிக்கு லக்ஷ்மி மருமகளா வரணும்னு ஆசை. அவ்வளவுதான். உங்க 2 பேரோட ஆசைக்கு உங்க பையன் வாழ முடியாதுல்ல. இந்த காலத்துல பசங்களோட ஆசைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவன் யார ஆசைப்படுறானோ அவங்கள தான் நாங்க ஆசீர்வாதம் பண்ணணும். அதுதான் எங்க வயசுக்கும் நாங்க வாழ்ந்து முடிஞ்ச அனுபவத்துக்கும் சரியா இருக்கும். அப்படின்னா என் பையனுக்கு பிடிச்ச பொண்ணு துளசி தான். அவங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணிடு. டேய் வாடா. வாங்க. எங்க என்ன நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. 100 வயசு வரைக்கும் 100 வயசுக்கு தம்பதியரா இருந்து சந்தோஷமா இருக்கணும். இத பாருமா, நம்மளோட ஆசையை தூக்கி போட்டுட்டு பிள்ளைங்களோட ஆசைக்கு மதிப்பு கொடுங்க. அப்பதான் அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அத பார்த்து நாமளும் சந்தோஷமா இருப்போம். உங்க விருப்பத்தை விட பையனோட விருப்பம் தான் ரொம்ப முக்கியம். அத புரிஞ்சுக்கோங்கம்மா. நம்ம போலாமா? ஐயா வர்றோங்க ஐயா. வாங்க. அம்மா வர்றோம்மா. நாங்க வர்றோம்மா. நாங்க வரோம். போலாம். வரட்டுங்களா? நீங்க போங்க, நான் வரோம். வரேன். போயிட்டு வாங்க. இது கொடுத்துரு. சார் நான் போய் விட்டு வந்துடுறேன். சரி, எல்லாரும் போலாம். நில்லுங்க. எதுக்காக துளசிய மருமகன்னு ஆசீர்வாதம் வாங்க சொன்னீங்க? என்ன கேள்வி இது? அவதானே இந்த வீட்டு மருமக. யார் சொன்னது? யாரும் சொல்ல வேண்டாம். அதான உண்மை. அது எப்படி அத்தை உங்க சம்மதம் இல்லாம உண்மையாகும்? ருத்ரா, நாங்க 2 பேரும் பேசும்போது நீ குறுக்க வராது. நீங்க 2 பேரும் பேசுறதுல என் தங்கச்சியோட வாழ்க்கை அடங்கி இருக்கு. நான் எப்படி இதுல பேசாம இருக்க முடியும்? சொல்லுங்க அத்தை, மாமா கிட்ட. என் பையன் கல்யாணம் பண்ணிக்க போறது ருத்ராவோட தங்கச்சிய. அவ பேசுவா. அவளை பேசக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? விஸ்வா ஏன் பையன். அவன் சம்மதம் இல்லாம நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறதே தப்பு. ருத்ரா, உன்னோட இந்த தூண்டி விடுற வேலை எல்லாம் வேற யார்கிட்டயாவது காட்டு. என்கிட்ட காட்டி என் பையனோட வாழ்க்கையில விளையாட நினைச்ச அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏங்க, நான் பேசினா என்கிட்ட பேசுங்க. அவளையே மிரட்டுறீங்க. அவளை மிரட்ட உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? சார், என் தாத்தா பாட்டியால தானே சார் இவ்வளவு பிரச்சனை. அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கிற? பிரச்சனை அவங்களால கிடையாது. அவங்க செஞ்சதுதான் கரெக்ட். இந்த பாரு பைரவி, ஓ ஆசைப்படி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்த துளசியை விட்டுட்டு லக்ஷ்மியை பரிகாரம் பண்ண சொன்னேன். அதுக்கு நான் எதுவும் சொல்லல. அதே மாதிரி இப்ப ஏன் ஆசைப்படி நான் அதை செய்யறேன். அதுக்கு நீ எதுவும் சொல்லக்கூடாது. ஓ, ஏட்டிக்கு போட்டியா? நான் அப்படி நினைக்கல. ஆனா நீ அப்படி நினைச்சேன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. பாரு பைரவி, உனக்கு லக்ஷ்மி மருமகன்னா எனக்கு துளசி தான் மருமக. என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. அவ்வளவுதான். போங்க. நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ஏய், உன்னால தாண்டி இவ்ளோ பிரச்சனையும். இந்த பிரச்சனைக்கும் உனக்கும் சீக்கிரமே முடிவு கட்டுறேன். ச்சே.
அத்தை விடு துளசி, விடு பாத்துக்கலாம். ஏய் அத்தை சொன்னதை நிறைவேற்றுவாங்க, அதை நீ மனசுல வச்சுக்கோ. மாமாவை மீறி அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, அதையும் நீ மனசுல வச்சுக்கோ. ஆமா லக்ஷ்மி, தேவையில்லாம ஆசையை வளர்க்காம நீ முதல்ல போ. அதையும் பாப்போம். அடடடடடடா. என்னப்பா விஸ்வா, உங்க 3 பேரோட பிரச்சனையும் கண்டித்தீவு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. நீ பேசாம 2 பேரும் சேர்த்து கல்யாணம் பண்ணிக்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ஏய், விஸ்வா என் தங்கச்சி கழுத்துல தான் தாலி கட்டுவான், அதை யாராலையும் மாத்த முடியாது. என்ன சொன்னீங்க? உங்க கனவுல வேணா அது நடக்கலாம், நிஜத்துல நடக்காது. ஆமா, மொட்டை மாடியில என்ன சொன்னீங்க? எனக்கும் லட்சுமிக்கு கல்யாணம் நடக்கும், அதை நிரூபிச்சு காட்டுறேன்னு சொன்னீங்க. இப்படி வெட்டியா பேசாம அதை போய் பண்ணுங்க. ஐயோ பாய். அக்கா என்னக்கா இப்படி சொல்லிட்டு போறாங்க? போகட்டும் லக்ஷ்மி, நீ கவலைப்படாத. நான் சொன்னதை செய்யறதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். சொல்லு வீரா. அக்கா, நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் பண்ணிட்டேன். நீங்க நினைச்ச மாதிரியே உங்க பிறந்த நாள் அன்னைக்கு இந்த ஊர் மொத்தமும் நீங்க சொன்னதை பத்தி தான் பேசும். ஊர் மட்டும் பேசக்கூடாது வீரா, பேப்பர் ஃபிளெக்ஸ்னு எல்லாமே பேசணும். ஆ, ஆ. தெருக்கு தெரு கொழா கட்டி அனௌன்ஸ் பண்ணணும். ம், சரிக்கா. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்கக்கா. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா, அப்படியே பண்ணிருக்கா. நாளைக்கு காலையில ஒண்ணு பண்றேன்னு இங்க சபதம் விட்டுருக்கேன். அதனால நைட்டோட நைட்டா வேலை பார்த்து காலையில ப்ரூஃப் என் கைக்கு வரணும். சரியா? காலையில கரெக்டா வந்துருங்கக்கா. ம், ஓகே. அக்கா ஒரு நிமிஷம்க்கா. சொல்லு. அக்கா, போட்டோ இல்லையாக்கா? லக்ஷ்மியும் விஸ்வாவும் சேர்ந்திருக்கிற மாதிரி ஒரு நல்ல போட்டோவை நான் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். ஆ, சரிக்கா, அனுப்பி வைக்கா. சொல்லுக்கா. வீரா, நான் போட்டோ அனுப்பியிருக்கேன், நீ பாத்துக்கோ. சரிக்கா. ம். அக்கா இது சூப்பரா இருக்குக்கா. ருத்ரா, என்ன லக்ஷ்மி, ரொம்ப சந்தோஷமா இருக்க? அத்தை, அடுத்த வாரம் ருத்ரா அக்காவோட பர்த்டே வருது. அப்படியா ருத்ரா? ம், ஆமா அத்தை. அத்தை, பர்த்டேவ அக்கா கிராண்டா கொண்டாட போறாங்க. நம்ம ஊர்ல அன்னதானமும் அப்புறம் 50 பெண்களுக்கு சில்வர் குடமும் இலவசமா கொடுக்க போறாங்க. அன்னதானமும் சில்வர் குடமுமா? ஆமா அத்தை, பாருங்க ஃபங்க்ஷனோட ப்ரூஃப் கூட வந்துடுச்சு. அக்கா, அந்த ப்ரூஃப அத்தை கிட்ட கொடுங்க. சிங்கப்பெண் ருத்ராவின் பிறந்த நாளை முன்னிட்டு முத்தாரம்மன் கோவிலில் அன்னதானமும் மற்றும் 50 பெண்களுக்கு சில்வர் குடமும் இலவசமாக வழங்கப்படும்.
அன்னதானத்தை துவக்கி வைத்து பெண்களுக்கு சில்வர் குடங்களை விஸ்வா லக்ஷ்மி தம்பதி கையால் இலவசமாக வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன ருத்ரா, விஸ்வா லக்ஷ்மி தம்பதின்னு போட்டிருக்க? எல்லாம் காரணமாதான் அத்தை. இது வரைக்கும் வீட்டுக்குள்ளதானே யாரு மருமகன்னு போட்டி நடந்துகிட்டு இருக்கு. விஸ்வா லக்ஷ்மி தம்பதியினர் சில்வர் குடம் கொடுத்தாங்கன்னு ஊர் முழுக்க சொல்ல வச்சு வீட்டுக்குள்ள நடக்கிற போட்டிய ஊர் வாய வச்சே முடிச்சு வைக்க போறேன். என்ன சொல்ற ருத்ரா? ஆமாத்த, ஊரறிய கல்யாணம் பண்ணி இவங்க 2 பேரும் தான் இல்லற வாழ்க்கையில இணைய போறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி அவங்கள பிரிக்க முடியும்? அதே மாதிரி ஊர் முழுக்க விஸ்வா லக்ஷ்மி தம்பதியினர் சில்வர் குடம் கொடுக்கறதுல ஆரம்பிச்சு போஸ்டர், ஃபிளக்ஸ்னு எல்லாத்துலயும் சொல்ல வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் விஸ்வா லக்ஷ்மிய யாராலையுமே பிரிக்க முடியாது. கரெக்ட் தான். உங்க மாமாவை லாக் பண்றதுக்கு இதுதான் சரியான வேலை. மாமாவை மட்டும் இல்ல அத்தை, விஸ்வாவுக்கும் துளசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற எல்லாரையும் லாக் பண்றதுக்கு இதுதான் சரியான வழி. இது மட்டும் கரெக்டா நடந்துருச்சுன்னா வேற வழியே இல்லாம மாமா விஸ்வா லக்ஷ்மி கல்யாணத்துக்கு ஒத்துப்பாரு. அதெல்லாம் ஓகே தான். ஆனா இது நடந்து முடியற வரைக்கும் இந்த விஷயம் உன் மாமாவுக்கு தெரியவே கூடாது. அவருக்கு மட்டும் தெரிஞ்சிட்டா இது நடக்கவே விட மாட்டாரு. அது எப்படி அத்த? நேத்து சதாபிஷேகம் முடிச்சிட்டு வந்த மாயக்கண்ணனோட தாத்தா பாட்டி கால்ல விஸ்வாவையும் துளசியையும் விழ வச்சு இவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு மாமா சொன்னாருல்ல, அதே மாதிரி நீங்களும் கெத்தா சொல்லுங்க. இல்ல ருத்ரா, அது வீட்டுக்குள்ள நடந்தது. ஆனா இது வெளியில நடக்கிறது. நீ சொல்ற மாதிரி கெத்தாலாம் பேச முடியாது. சைலண்டா தான் காரியத்தை முடிக்கணும். அதனால இப்போதைக்கு எதுவுமே சொல்லாம கோயில்ல ஃபங்க்ஷன்னு சொல்லி மாமாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடணும். அங்க வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி அத்தை. இந்த லக்ஷ்மி, இத மாமாவுக்கு தெரியாம பூஜை ரூம்ல வச்சிரு. இதுல இருக்கிற மாதிரியே எல்லாம் நடக்கணும்னு சாமி கிட்ட ப்ரே பண்ணிக்கோ. என்ன? சரிங்க அத்தை. போ.